வாமா புடி. கண்டிப்பா வந்துருங்க. இந்தாங்க. இந்தாங்க மாப்ள, இந்தாமா. கண்டிப்பா தேங்க்ஸ் வந்துருங்க. மாமா. தேங்க்ஸ் அத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஆ. நாளைக்கு பாட்டிலாம் வராங்க. பாட்டி வராங்களா? பாட்டியா? ஆமா, உங்களை பார்க்கவே வராங்க. சோ மறக்காம சீக்கிரமா வந்துருங்க. ஓகேயா? இப்பயே சொன்னா கூட நாங்க வரதுக்கு ரெடி தான். எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ம் ஆமாமா, எனக்கு ஓகே தான். எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளைங்களோட வேகத்தை பார்த்தா இந்த தீபாவளி நல்ல கலகட்டும் போல இருக்க. சரி, நாளைக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துரு. என்ன? சரிடா, நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்றேன். சரிடா. டேய், தடபுடலாம் எதுவும் பண்ண வேணாம். நாங்களும் வந்து ஹெல்ப் பண்றோம். ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. சரியா? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாத. சரிடா. மாமா, சரி, மாப்ள. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க காலையில. கண்டிப்பா. பாய்க்கா. மாமா போயிட்டு அனுப்பிச்சு வரேன். போயிட்டு வாங்க. மாமா, ஆ? அத்தையும் நீங்களும் அவசியம் எங்க வீட்டுக்கு தீபாவளிக்கு வரணும். கண்டிப்பா வரோம். ம்? அத்தை யோசிக்கிறத பார்த்தா வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு தோணுது. கேட்டு பாருங்க. அட நீ வேறம்மா. இவ யோசிக்கிறது அங்க போலாமா வேணாமாங்கிறத பத்தி இல்ல. அங்க நாள் கணக்குல தங்கலாமா இல்ல வார கணக்குல தங்கலாமான்னு யோசிக்கிறா. என்ன பார்வதி? நீ என்னடான்னா? இது தல தீபாவளி மட்டும் இல்ல, நீ பார்த்தியோட கொண்டாடுற கடைசி தீபாவளி. ஹாய் மாமா. ம்? ஹாய் ஐஷு. பார்க்க கலர்ஃபுல்லா இருக்க. ஏதாவது ஃபங்க்ஷனா? இந்த சாரில நான் எப்படி இருக்க மாமா? நல்ல தேவதை மாதிரி அழகா இருக்க. மாமா, நிஜமா தான் சொல்றீங்களா? யா, ஆஃப் கோர்ஸ். தேங்க்ஸ் மாமா. ஆமா, இவ்வளவு கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க கிளம்பிட்ட? ஏதாவது முக்கியமான விசேஷமா? ஆஹா, எங்க காலேஜ்ல ஆனுவல் டே, அதனால தான் சாரி கட்டிட்டு போலான்னு. என்ன பாக்ஸ் அது? இது என்ன மாமா? வாவ், புடவை சூப்பரா இருக்கு மாமா. மாமா, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ரியலி? மாமா, இது நீங்களா வாங்குனீங்க? எஸ், ஆஃப் கோர்ஸ். நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். மாமா, இந்த மாதிரி கலர் என்கிட்ட இல்ல. நான் இந்த saree எடுத்துக்கிட்டுமா? ஏய், இல்ல இல்ல இல்ல. நான் வேணா உனக்கு வேற ஒரு புடவை வாங்கி தரேன். பட் இந்த புடவைய உனக்கு தர முடியாது. ஏன் மாமா? ஏன்னா
இந்த புடவைய நான் ரம்யாக்கு கிஃப்ட் பண்ண போறேன். ரம்யாக்கு கிஃப்ட் பண்ண போறீங்களா? ம் ரம்யாக்கு தான் கிஃப்ட் பண்ண போறேன். மாமா ரம்யாக்கு வேணா வேற புடவை வாங்கி கொடுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். ஐஷு, இது ரம்யாக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நான் வாங்கினது. இத நான் அவகிட்ட தான் கொடுக்கணும். ஐஷு, நான் வேணா உனக்கு வேற ஒரு நல்ல டிசைன்ல காஸ்ட்லியான புடவை வேற ஒன்று வாங்கி தரேன். ஏன் மாமா ரம்யா கேட்காமலே அவளுக்கு புடவெல்லாம் வாங்கி தரீங்க? எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணல ஐஷு. மாமா ரம்யாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆஃப் கோர்ஸ், ரொம்ப பிடிக்கும். ஹலோ, அத்தை சொல்லுங்க அத்தை. அத்தை ரெடி ஆயிட்டேன் அத்தை. ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். யா ஐஷு, அத்தை ரெடி ஆயிட்டாங்க, என்னை கூப்பிடுறாங்க. நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புறோம், நீ காலேஜ் கிளம்பு. ஓகே? நீ அந்த புடவையை அங்கே வச்சிரு. நான் உனக்கு இதை விட காஸ்ட்லியா சூப்பர் டிசைன்ல வாங்கி தரேன். ஓகே? டோன்ட் வரி, ரிலாக்ஸ். ம் நீங்க ரம்யாவை லவ் பண்றீங்கன்னு தெரியுமா? ஆனா ரம்யா உங்களை லவ் பண்ண மாட்டா. உங்களை எப்படி நான் என் வழிக்கு கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. சக்தி, அப்பா தோ வந்துட்டேன்ப்பா. மாமா. அக்கா மாமா. சரி நீ போய் பாட்டி ஆரத்தி கரைச்சி எடுத்து வர சொல்லு. சரி ஓகே டாடி. பாட்டி பாட்டி வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வந்துட்டாங்க. ஆர்த்தி தட்டேங்க. ஆமா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. வணக்கம் மாமா. வாங்க மாப்ள. சக்தி, அதோ ஒரு நிமிஷம்ப்பா. வாங்க மாப்ள. இரு தாங்க. புடி வந்துட்டாங்களா? ஆமா ஆமா. சக்தி, தோ வந்துட்டோம். வந்துட்டோம்ப்பா. வாங்க பாட்டி. போ முன்னாடி போ. வாங்க வாங்க எல்லாரும் அப்படியே சேர்ந்து வணக்கம் நில்லுங்க. பாட்டி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் கிட்டக்க நில்லுங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேம்மா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாட்டி. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, முண்ட கண்ணு, கண்ட கண்ணு, கொல்லி கண்ணுன்னு எல்லா கண்ணும் போகட்டும். வாங்க மாப்ள. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. மகா, போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க. வேணாம் அத்தை, இப்பதான் நாங்க சாப்பிட்டு வந்தோம். ஆமாம்மா. ஜீவா, பேக் எடுத்துட்டு வந்துடுவா. சாவி. இது இதோ என்ன வந்துடுறேன் மாப்ள? மாமா. என்ன சக்தி? எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? என்னாச்சு? இருங்க வந்துடுறேன்.
என்ன மாப்பிள்ள இது? இருங்க இருங்க பார்த்தி, பாட்டி, இது உங்களுக்காக தீபாவளிக்கு நாங்க எடுத்தது. ரொம்ப நன்றி. வாங்கிக்கங்க. என் பையன் கையில வாங்குறத விட என் பேரன் கையில வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தி. அத்தை, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? மாமா வாங்கிக்கங்க மாமா. மாம்ஸ், எனக்கு எங்க மாம்ஸ்? உனக்கு இல்லாமல நீ தான் அந்த வீட்டு குட்டி இளவரசியாச்சு. உனக்கு ஸ்பெஷல். பார்த்தி, வாங்கிக்கோ. தேங்க் யூ. ஆமா, எங்களுக்கு தெரியாம எப்போ எடுத்தீங்க? அது நேற்று நானும் ஜீவாவும் போய் வாங்கி வந்துட்டோம். ஆமா, எங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க, அக்காக்கு? அது எப்படி எடுக்காமலா? இது உனக்கு. உங்களுக்கு. தெரக்கா, சூப்பரா இருக்கு. புடவை பிடிச்சிருக்கா? மாமா, சான்ஸே இல்ல போங்க. பிரியாக்காக்கு பிடிச்ச பர்பிள் கலர்லயே சாரி எடுத்திருக்கீங்க. பர்பிளா? வேற லெவல். அதே மாதிரி காவியாக்கு எல்லோனா ரொம்ப பிடிக்கும். கரெக்டா எல்லோவே எடுத்திருக்கீங்க. You guys are made for each other. புடவைய மாத்தி கொடுத்துட்டோம். என்னடா பண்றது? மாத்திரலாமா? என்னாச்சு மாம்ஸ்? சாரி. சாரியா? எதுக்கு சாரி? ஒரு நிமிஷம். கொடுங்க. என்னாச்சு? மாறி போச்சு. இது உனக்கு. இது நான் உங்களுக்கு வாங்கினது. இப்போ பிரியாக்காக்கு பிடிச்ச சாரி காவியா கிட்ட இருக்கு. காவியாக்கு பிடிச்ச சாரி பிரியா கிட்ட இருக்கு. என்னக்கா, உங்களுக்கு ஓகேயா? கடவுள் யாருக்கு எது சேரணும்னு எழுதி வச்சிருக்காரோ அதானே சேரும்.
ஆமாம்மா. அத நாம மாத்த முடியாதே. கிடைச்சத வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். கரெக்டா சொன்னம்மா. கார்த்தி மாப்பிள்ள எதை காவியாவுக்கு எடுத்தாரோ அதை தான் அவ உடுத்திக்கணும். அதே மாதிரி ஜீவா மாப்பிள்ள எதை பிரியாவுக்கு எடுத்தாரோ அதை தான் அவ உடுத்திக்கணும். பிரியா காவியா விருப்பம்னு எதுவும் கிடையாது. மாப்பிள்ளைங்களோட விருப்பம் என்னவோ அதை அவங்க ஏத்துக்கணும்ல, அதுதான் சரி. பத்தியா? எங்க வாழ்க்கையும் இப்படிதான் மாறிடுச்சு. புடவைய மட்டும் இல்ல காவியா, உன் வாழ்க்கையும் நீ அப்படிதான் ஏத்துக்கணும். நான் ஏத்துக்கிறேன்மா. இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? செஞ்ச பலகாரம் எல்லாம் ஆறுது இல்ல. வாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ பாட்டி, வந்தும் வராதமா எப்படி சாப்பிடுறது? கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. அதுவும் சரிதான். காவியா, 2 பேரும் மாப்பிள்ளைங்கள மேல கூட்டிட்டு போங்கம்மா. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும். நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து அப்புறம் சாப்பிடலாம். சரி மாமா. என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்க? வா ரூமுக்கு போலாம். ரூமுக்கு போலாம் வா. உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கீதமே இல்லையா? இத்தனை பேருக்கு முன்னால ரூமுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. காவியா, நான் உன்னை ரூமுக்கு வான்னு கூப்பிட்டது உன்னை கொஞ்சறதுக்கு இல்ல. டேங்க் ஃபுல்லா ஆயிடுச்சு. டேங்கா? ரூமுக்கு போனா ரிலீஸ் பண்ணிடுவேன். புரியல, என்ன டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு? ஐயோ, மூச்சு முட்டுது காவியா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐயோ, கருமம். இல்லைங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். நீங்க ரூமுக்கு போங்க. மாப்பிள்ள, கூச்சப்படாதீங்க. நீங்க ரூமுக்கு போங்க. நம்ம வீடு தானே இது. இல்ல மாமா, பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன். பிரியா, பேரண்டி சங்கடப்படுறாரு இல்ல, கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. ரூமுக்கு வாங்க. கூப்பிடுற தோரணையே சரியில்லையே. பேரண்டி சங்கடப்படுறாரு இல்ல, கூட்டிட்டு போ. ரூமுக்கு வாங்க. கூப்பிடுற தோரணையே சரியில்லையே. ஒரு வேலை உள்ள கூட்டிட்டு போய் அடிப்பாளோ? சாரிய வேற இவளுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணாம காவியாவுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ண போறாளோ தெரியலையே. வாங்க. வரேன். வாப்பா, ரூமுக்கு போலாம். வாங்க வாங்க. வரேங்க, வரேன். போக்கா. போக்கா. இந்த கலர் காவியாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்.
அவளுக்கு பிடிச்ச கலரை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க